எனக்கு எடுத்திருக்கேன், என் பையனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். தூத்துக்குடி போனாலும் அங்கேயும் இதுக்கு விலை ஒன்று தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. படம் பார்த்தீங்கன்னா ஆரியன் படம் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே போல் பார்த்தோன்னா படம் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ஒரு க்ரைம் த்ரில்லை சுற்றி ஒரு சமூக கருத்து சொன்ன ஒரு படம்னா இந்த படம் தான். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி படம் எடுத்து யாரும் பார்த்ததில்ல. இது ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு க்ரைம் வேணால் க்ரைம் இருக்கும், இல்லை சமூக கருத்து வேணால் சமூக கருத்து இருக்கும். எல்லாமே வந்து ஒரு பவர் பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு விஷால் பற்றி சொல்லி ஆகணும். அவர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கதைக்காலங்கள் வந்து சூப்பராக செட் ஆகுது. ஒரு போலீஸ் கேரக்டரும் சரி, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் சரி, செம்மையாக பண்ணியிருக்காரு. அதே போல் செல்வராகவன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் நடிச்சிருப்பார். எல்லா படத்தையும் ஓரம் கட்டுருங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் அமைச்சிருக்காரு. அதே போல் டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து வச்சுருக்காங்கன்னா, யார் பின்னாடியே போகிறீங்களே, ஒரு நடிகை பின்னாடியே போகிறீங்களே, அதெல்லாம் வேண்டாம், அவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே போல் பார்த்தோன்னா மியூசிக் மட்டும்தான் வந்து இதில் கம்மி, தவிர மற்றதெல்லாம் படம்லாம் வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க. என்டையர் டீமுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. சூப்பராக நம்ம வந்து க்ரைம் த்ரில்லர் கதைகள்லாம் பார்த்துருப்போம். அந்த க்ரைம் த்ரில்லர் கதைகளில் மெயினான கொஸ்டின் மார்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலையை யார் பண்ணா? இப்படி தானே போவோம். ஒரு 4 கொலை நடக்கும், 5 கொலை நடக்கும், போலீஸ்காரர்கிட்ட சொல்லிட்டு நடக்கும், சொல்லாமல் நடக்கும். பட் அந்த கொலை பண்ணுறவன் யார் சாவ போகிறா? இதுதான் வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். பட் இந்த கதையில் என்னென்னா, யார் கொலை பண்ணுறான்றத முன்னாடியே சொல்லிடுவாங்க. எது அக்யூஸ்ட் இஸ் ரிவீல்ட் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே இவன் தான் கொலை பண்ணுறான், இத்தனைக்கும் 5 பேரை கொலை பண்ண போகிறான் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்புறமாவும் 2 ஹவரும் நம்ம சீட்டேஜில் உட்கார வைக்கிறான் பாருங்க. அதுதான் டிரெக்டரோட மகிமை. அந்த ஸ்க்ரீன் பிளேன்றத டிரெக்டர் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. 5 பேரை கொலை பண்ணுறாங்க. இதில் ஒரு கருத்தும் வருது. இப்போது ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் எல்லா படம் அப்பயும் சொல்லுறது என்னென்னா, கமர்ஷியல் மூவி இருக்கட்டும்ங்க, கமர்ஷியலாக நீங்கள் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் சமுதாயத்திற்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். இப்போது கஞ்சா கடத்துறது, போலீஸ் அடிக்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரோட்டில் போகிறவங்க கூட போலீஸ் அடிக்கணும்னு யோசிக்கிறான், தோணுது அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்காதீங்கன்றதான் நார்மலாக சொல்லுவோம். இதில் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக இருந்தாலும் ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலத்து இளைஞர்கள் யார் பின்னாடி போகிறீங்க, ஆனால் யார் பின்னாடி போகணும். இதில் 5 பேர் செத்து போகிறாங்க. அந்த 5 பேர் யாருன்றது தான் கதை. எல்லாருமே வந்து இந்த சமுதாயத்திற்காக எதுனா செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, சமுதாயம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற கேரக்டர்ஸ் செத்து போகிறாங்க. ஆனால் அந்த செத்து போகிறவங்கள நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோமானா கிடையாது. இதே ஒரு நடிகர் செத்து போனால் அம்மா அப்பான்னு கதறி அழுவோம், போஸ்ட் ஓட்டுவோம், பேனர் ஓட்டுவோம், பந்து பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சமுதாயத்திற்கு நல்லது செய்கிறவங்க செத்து போனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்றத சூப்பராக ஒரு நல்ல கருத்து. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ரிவீல் அவுட் பண்ணிவிட்டு அந்த 5 கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பாதி பேர் வந்து அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக எடுத்துருக்காங்க. அந்த சில படங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸ் முடிஞ்ச பின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், கை தட்டிட்டு ஆடியன்ஸ் எஞ்சி வெளில வருவான். ஆனால் அது கதை, அது கமர்ஷியல் மூவி. ஆனால் ஒரு கதையை பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து கண்ணீர் வச்சுக்கின்னு சைலண்ட்டாக வெளியில் வரான் பாருங்க, அதுதான் உண்மையான வெற்றி. இந்த படம் அந்த வெற்றியை வந்து தந்திருக்கு. சூப்பராக எடுத்துருக்காங்க. ஏங்க அதுதான் சொல்கிறேன், கொலையாளி ஸ்டார்டிங் சீனே 10வது நிமிஷத்துலேருந்தே உங்களை சீட்டில் உட்கார வச்சுருவாங்க. ஒரு ஷோ ஆங்கர் பண்ணுவாங்க. அந்த ஆங்கரில் செல்வராகவன் உள்ளே நுழைவார். உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கொலை அங்கே நடக்கும். அங்கேயே வந்து ஒரு லீடு கொடுப்பாரு. ஒரு ஹவருக்கு ஒரு கொலை நடக்கும். அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து யார் பேருன்னு சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு கொலையாளியாக செத்து போயிடுவார். எப்படி பாருங்க, கொலை பண்ணுறவனே செத்து போயிடுறான். அடுத்த 5 நாளில் 5 கொலை நடக்கணும். அது எப்படி நடக்குது அப்படின்றத சூப்பராக எடுத்துருக்காங்க. உண்மையிலே இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நீங்கள் சேனல்ஸ் இருக்கீங்க பாருங்கள், நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ அழகாக எடுத்துருக்காங்க. ரியலி பிரவீன் கே வந்து அப்புறமா தான் நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு நார்மலாக டிரெக்டர் பேர் பார்த்துட்டு வர மாட்டேன். உள்ளே உட்காந்து நல்லா இருந்தால் பார்ப்பேன், ரிசர்ச் பண்ணுவேன். இவரை உள்ளே உட்காந்துட்டு லாஸ்ட்டில் தான் ரிசர்ச் பண்ணேன். பிரவீன் கே அந்த எஃப்ஐஆர் படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, எஃப்ஐஆரும் சூப்பராக இருக்கும். இந்த படம் அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து நம்பி வரலாம். விஷ்ணு விஷால் ரொம்ப மொக்கையான படமும் கொடுத்துட மாட்டார். மாபெரும் ஹிட்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகி போகிற மாதிரி தான் விஷ்ணு விஷால் எடுப்பார். ஸோ அந்த நம்பிக்கையோடு தான் வந்த விஷ்ணு விஷால் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. என்டையர் டீமும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை போட்டு சும்மா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் டியூட் சாங்கை விடல. ஹீரோ வந்து ரொம்ப மங்கி போயிருக்கிற மாதிரியும் காட்டலை.
ஸ்ராதா கபூர் இருக்காங்க, அவங்க பேர் என்ன மறந்து போச்சு, சரதாவா, அவங்க 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 ஆங்கர் ரோல் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செல்வராகவன் ஐயோ அந்த வில்லன் அக்யூஸ்டு அப்படின்றத கரெக்டாக மேப் ஆகினுங்க, எல்லா காஸ்ட்டும் எடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு செட்பேக், அது என்னோட ஒரு கருத்து தான், என்னோட ஒப்பீனியன் தான். மேபி டிரெக்டருக்கு வந்து மிஸ் மேட்ச் இருக்கலாம். என்னென்னா இந்த ஒரு 5 கேரக்டர் செத்து போகுது. இந்த 5 கேரக்டரும் அவங்களா முன் வந்து செத்து போகிற மாதிரி காட்டியிருந்தால் இன்னுமே அந்த பாயிண்ட் வந்து மனசில் போய் நின்று இருக்கும். ஒரு 5 சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் செத்து போகிறாங்க, அவங்க வந்து தியாகம் பண்ணியிருக்கணும் அவங்க லைஃப்பை. ஆமாம், நாங்கள் இவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனால் இந்த மக்களுக்கு தெரிய மாட்டுது, இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டுறாங்க, அதனால எங்கள் உயிரை விட்டாச்சு, நாங்கள் வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்ல இது பாயிண்ட்டை சொல்லணும் அப்படின்னு நினச்சி இவங்க 5 பேர் வாழ்க்கை விட்டு இருந்தால் இன்னும் இந்த படம் டாப் டக்கராக போயிருக்குன்றது என்னோட கருத்து. அந்த பாயிண்டில் வந்து டிரெக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க கொலையான மாதிரி காட்டிட்டார். இவங்களாம் வாண்டடாக வாழ்க்கையை விட்டு இருந்தா இன்னும் சூப்பராக இருந்தது. செமையாக இருக்குங்க படம். பாருங்க, ராட்சசனோட டாப் டக்கர்லாம் சொல்லுவோம், ராட்சசன் கம்ப்ளீட்டாக வேற ஜானர், இது கம்ப்ளீட்டாக வேற ஜானர். பட் கிரைம் த்ரில்லர் தான். இந்த கிரைம் த்ரில்லரும் அப் டு த மார்க் தான். ஸோ 100% ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஒரு வல்கர் சீன் கிடையாது, ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, எதுவுமே இல்லாமல் ஒரு 2.25 ஹவர் உங்களை த்ரில்லராக தூக்கிட்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்கன்னா இவர் தாங்க உண்மையான டைரக்டர், இவர் தாங்க உண்மையான ஆக்டர். வந்து இந்த படத்தில் வந்து 2 ஹவர் 2.25 ஹவர்லாம் லேக்லாம் ஆகல, கரெக்டாக என்னென்ன தேவையோ அதுதான் கொடுக்குறாங்க. கிளைமேக்ஸ்லாம் வலிப்பாங்க பார்த்தியா, சண்டை போட்டு அதெல்லாம் கிடையாது, உடனே எல்லாம் முடிகிற மாதிரி உங்களுக்கு போர் அடிக்காது, அவ்வளோதான். அதே போல் ஹீரோயின்ஸ்லாம் 3 பேர் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன ரோலோ அது கொடுத்து அவங்க வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் படத்தில் காமெடி கேமெடிலாம் கிடையாது. நீங்கள் கேட்டல ராட்சசனுக்கு சம்மந்தம், ராட்சசன் வந்து க்ரைமு, இது க்ரைம் ப்ளஸ் சமூக கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கணும். அதாவது மிஸ் பண்ணுறாதீங்க, ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க, அவ்வளோதான். படம் வந்து பெருசாக ப்ரொமோஷன் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. நாங்களாக தான் சும்மா வந்து ஆக்சுவலாக பேனர்ஸ் கூட போஸ்டர்ஸ் கூட அவ்வளோ இல்லை. நான் விஷ்ணு விஷால்ன்றனால வந்து பார்த்தோம். உண்மையாக அப் டு த மார்க் இல்லைங்க, அபவ் த மார்க்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படத்தில் சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ரிவீல் பண்ணாங்கன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதோட செல்வராகவன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. டாப் ரோல் டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் இல்லை, ஆக்சுவலாக அதே மாதிரி தான். எப்படி அவங்க வந்து எப்படி கடைசியாக வந்து அதை எப்படி அவர் கண்டுபிடிக்க போகிறாருன்றத மாதிரி தான் இருந்தது. விறுவிறுப்பாக தான் இருக்குது. படம் எதுவும் லேக் ஆகிற மாதிரி இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த விறுவிறுப்பு இருந்துட்டு தான் இருக்குது. அவர் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது, நல்லா இருந்தார். வழக்கம் போல் நல்லா தான் பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் ப்ளே படம் பார்த்துட்டீங்களா? இல்லை ரிவீல் பண்ண வேணாம், அதுதான் சொல்லுவேன். மியூசிக் எனக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. சஸ்பென்ஸ் இல்லை, எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸு அப்படிலாம் எதுவும் பிரிக்க வேணாம். நீங்கள் மூவி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலே இப்போ எப்படியும் வந்து வீக்கெண்டில் பார்க்க தான் போகிறாங்க. பார்க்குறதுனாவே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவரோட ஆக்டிங் சூப்பராக தான். அதான் அவரோட ரோல் வந்து நல்லாவே அவங்க எழுதியிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவரும் ஆப்டாக பண்ணியிருந்தார். நான் பார்த்த படம் பேர் ஆரியன். ஏன்னா ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகிது. நான் பாட்டுன்னு எதனா ஒரு சொல்லி நீங்கள் எதனா ஒரு படத்துக்கு போட்டுறக்கூடாதுல்ல, அதனால் நல்லா இருந்தது தான் சொல்லணும். இந்த படம், இந்த படத்தை யோசித்த டேரக்டருக்கே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. செல்வராகவனன் வந்தால் இந்த படத்தோட சைக்கோபேக் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாரு சொல்லணும். ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கதையை யோசித்தது என்னென்னா, இவ்வளோ நாள் சைக்கோ த்ரில்லர் படம்லாம் நம்ம பார்த்தோன்னா ரத்தம் ஒரே வரைக்குமா கத்தி கித்தி அப்படி இப்படின்னு என்னென்னவோ போட்டு சாவடிப்பானுங்க. ஆனால் இந்த படத்தில் விக்டிமே செத்துடுறான் ஃபஸ்ட்டு, அடுத்த 5 நாளில் நான் கொலை பண்ண போகிறேன், நானே செத்துடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான கதையை எடுத்து நவுத்திட்டு போனது ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டோரி வந்து ரொம்ப அழகாக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம நிறைய படம் பார்க்குறதுனால கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சிடுச்சு, இதுதான் இருக்கும்னு. சங்கரோட டச் இந்த டேரக்டர் சங்கரோட எல்லா படத்தோட கொஞ்சம் டச் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஆரியன் வந்து இந்த மாதிரி படங்கள் வரவேற்கத்தக்க வேண்டிய படம், சீட்டு முனையில் உட்கார வச்சு பார்க்க வேண்டிய படமாக இருப்பாங்க. அதையும் சொல்லிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்குறதே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த படத்தோட மெசேஜ் இருக்குது கடைசியில், அதுதான் வந்து இந்த படத்தோட நாட்டாக இருக்குது. அதை நான் அழுத்து விடக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். என்னால் கேட்குறீங்க, இப்போ வந்து நாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஒன்று கை காலை இழந்த மிலிட்ரி மேனு எங்கன்னா டெலிஃபோன் பூத்தில் வேலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறான். எதனா சோசியல் மெசேஜ் சொல்கிறோம், எப்படி சாவடிக்கிறாங்க. ஏன்னா இந்த வேற்று பாலினத்தில் நல்ல டேலண்ட்டாக இருக்கவங்களும் நீ வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி புறக்கணிக்கப்படுறாங்க.
இந்த மாதிரி சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுறவங்கள இது பண்ணுறது தான் அந்த தூக்கி விடுறது தான். விஷ்ணு விஷாலுக்கு ஒரு நல்ல படம், ஏற்கனவே அவங்க தம்பியை வச்சு ஒரு படம் பண்ணி ஹிட் பண்ணார். இந்த படமாக அவருக்கு ஆவரேஜான மூவி, நல்லாவே அவர் வசூல் அள்ளுவார்னு நினைக்கிறேன். மியூசிக்காகவே இந்த படம் பார்க்கலாம். ஜிப்ரானோட மியூசிக் அல்டிமேட்டாக இருக்குது இந்த படத்துக்கு, ரொம்ப அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன்.